மல்டி ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் லெட்ஜருக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் 5%, பர்ச்சேஸ் 12%, 28%, அதே மாதிரி பர்ச்சேஸ் நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்ட், இது ரெண்டுக்குமே என்ன கேல்குலேட் ஆகாது, ஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகாது. தி சேம் வே சேல்ஸ் லெட்ஜருக்கு பார்த்தீங்கன்னா 5%, 12% அண்ட் 28%. The same nil rated and exempt வந்து பாத்தீங்கன்னா no GST calculation. okay, multi GST ledger creation அப்படின்ற நேம்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க GST enable பண்றதுக்கு F11 போங்க. ஓகே, ஸோ F11 ப்ரெஸ் பண்ணிட்டு enable goods and servicesல நீங்க எஸ் கொடுத்தா தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செட் ஆல்டர் GST ரேட் டீட்டெயில்ஸ்ல நீங்க எஸ் கொடுத்து இந்த இடத்துல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் டேக்ஸ் தான் நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இதில் நோ கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் லெட்ஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஆல்டரில் லெட்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் 12%, என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இந்த இடத்துல எஸ் கொடுக்குறீங்க. இங்கே பர்ச்சேஸ் டேக்ஸபிள் செலக்ட் பண்ணி 12% நான் டைப் பண்ணியிருக்கேன். கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் 28 இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் டேக்ஸபிள் 28ன்னு செலக்ட் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் 5%, இங்கேயும் பர்ச்சேஸ் டேக்ஸபிள் அண்ட் 5% டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா. அதே மாதிரி பர்ச்சேஸ் எக்ஸம்ட். ஓகே, எக்ஸம்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் அதே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் எக்ஸம்ட் அப்படின்னா நோ ஜிஎஸ்டி அட் ஆல். ஓகே, யா நில் ரேட்டட் ஆல்சோ த சேம் தான். இங்கே பாருங்கள், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் நில் ரேட்டட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, த சேம் வே சேல்ஸ் 12%, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸபிள் 12%, 28%, yeah, sales taxable 28%. அதே மாதிரி sales nil rated, yeah, here nil rated select பண்ணியிருக்கேன், no GST and exempt sales last one. இங்கேயும் பார்த்தீங்கன்னா sales exempt அப்படின்னு select பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ லெட்ஜர் எல்லாம் நம்ம select பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CGST, SGST under duties and taxes. ஓகே, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ராணி அப்படின்றவங்க நம்மளுடைய கஸ்டமர், ராசாத்தி அப்படின்றவங்க நம்மளுடைய சப்ளையர். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். ஆல்டரில் போயிட்டு ஐட்டம், இந்த ஐட்டத்தில் பைக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் 12% நான் வந்து இதை செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர், சைக்கிள், க்ரோசரி இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஐட்டம் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் எந்த ஒரு டேக்ஸுமே நான் இதில் ஃபில் பண்ணலை. ஓகே, ஏன்னா இந்த மல்டி டேக்ஸை நம்ம லெட்ஜர் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஐட்டத்துக்கு நான் செட் பண்ணலை. ஜஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. ஓகே, ஸோ நான் பைக், கம்ப்யூட்டர், சைக்கிள், க்ரோசரி அண்ட் வெஜிடபிள், இதில் க்ரோசரி அண்ட் வெஜிடபிள் மட்டும் எக்ஸம்ட் அண்ட் நில் ரேட்டடில் வரும். ரிமைனிங் 3க்கு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகும். ஓகே, இப்போ டிரான்சாக்ஷன் போடலாம். நெக்ஸ்ட் வவுச்சர் போங்க. இதில் பர்ச்சேஸில் இருக்குது, இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டி நேம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் ராசாத்தின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் 12% நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கீழே போடுற எல்லா ஐட்டத்துக்கும் 12% தான் வரும். சப்போஸ் இதில் 18 அப்படின்னா 18 வரும், இல்லை 5%னா கீழே உள்ள எல்லா ஐட்டத்துக்கும் 5 மட்டுமே அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷன் போங்க, F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் காமன் லெட்ஜர் ஃபார் ஐட்டம் அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் எஸ்ஸுக்கு பதிலாக நோ கொடுத்துருங்க. இப்போ அந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படின்ற அந்த ஃபீல்டே காணாமல் போயிருக்கும், நம்மளுக்கு ஐட்டத்தில் வியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் ராசாத்தி அப்படின்ற அந்த சப்ளையர் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறேன். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70,000 இல்லையா. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் லெட்ஜர் ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது அப்ளை ஆகுது. ஸோ நான் பைக்குக்கு 12% கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு 10 hours வேண்டுறேன், ஒரு 25,000. இந்த இடத்துல 28% add 28% நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஒரு 5 hours, அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 அந்த மாதிரி வருது. ஓகே,
ஸோ சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்கேன். ஓகே, ரிமைனிங் பார்த்தீங்க க்ரோசரி அப்படின்றது எவ்வளோ கேஜியில் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் நம்பர்ஸ் அண்ட் கேஜி மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு 5 கேஜி போட்டுறேன். 5 கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நான் எக்ஸம்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ க்ரோசரிக்கு நான் எக்ஸம்ட் போடுறேன். தென் லாஸ்ட் ஒன் வெஜிடபிள் ஒரு 10 கேஜி நம்ம வேண்டுறோம், ஒரு 4000 வருதா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நில் ரேட்டட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், இந்த நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்ப்டடுக்கு ஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகிருக்கா, அதை எப்படி பார்க்குறதுனா ஆல்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் எஃப்னு கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டாக காமிக்கும். இப்போ பர்ச்சேஸ் எக்ஸம்ப்டில் என்ன இருக்குது, க்ரோசரி நோ டேக்ஸ் கேல்குலேஷன். அதே மாதிரி பர்ச்சேஸ் நில் ரேட்டடில் வெஜிடபிள் இருக்குது, அதுலேயும் நோ டேக்ஸ் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேக்ஸபிளில் பைக்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 6%. ஸோ சிஜிஎஸ்டி 6, எஸ்ஜிஎஸ்டி 6, 21 ப்ளஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 42 வருது இல்லையா, 42. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு எவ்வளோனா 14%. ஸோ 35 70 வருதா. சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 2.50%, 5% இல்லையா, 2.5 2.5. ஸோ 500 ஆட் பண்ணிங்கன்னா 1000. ஸோ இந்த மாதிரி டோட்டல் கேல்குலேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி டேக்ஸ் அனாலிசிஸில் எதுக்கெல்லாம் டேக்ஸ் கேல்குலேட் ஆகிருக்கு, எதுக்கெல்லாம் கேல்குலேட் ஆகலை அப்படின்ற ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் ஜிஎஸ்டி இங்கே உங்களுக்கு காமிக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, த சேம் வே சேல்ஸ் வவுச்சர் நம்ம போட போகிறோம் இல்லையா. ஸோ பார்ட்டி நேமில் நம்மளுக்கு ராணி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க, கஸ்டமர். இப்போ நம்ம பைக்கில் 5 நாஸ் இருக்குது, அதில் ஒரு 4 நாஸ் நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா. 70,000ல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 80,000 வச்சு சேல் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இல்லையா. எவ்வளோ பர்சன்டேஜில் ஒரு ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் தான் நம்ம என்ன பண்ணோம், அதை சேல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஒரு 5 நாஸ் நான் சேல் பண்ணுறேன், 25 இல்லையா, இப்போ 30,000 நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 28% செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் சைக்கிள், அதுவும் 5 நாஸ் நான் சேல் பண்ணுறேன். அது பார்த்தீங்க ஒரு 4000 போட்டோம் இல்லைங்களா, இப்போ நான் 5000 போடுறேன். ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் அட் 5% செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் க்ரோசரி 5 கேஜி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5 கேஜியும் சேல் பண்ணுறேன், ஒரு 3000 நான் போட்டுக்கிறேன். ஓகே, யா இந்த இடத்துல சேல்ஸ் எக்ஸம்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, எக்ஸம்ட் தான் நம்ம என்ன பண்ணோம், க்ரோசரி பண்ணோம் இல்லைங்களா. ஸோ எக்ஸம்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தான், வெஜிடபிள் எவ்வளோ கேஜி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 10 கேஜியில் நான் 5 கேஜி சேல் பண்ணுறேன், ஒரு 5000. சரிங்களா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம சேல்ஸ் அட் நில் ரேட்டட். இப்போ நீங்கள் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுங்கள். ஆல்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் எஃப்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ் எக்ஸம்ப்டுக்கு க்ரோசரி அண்ட் வெஜிடபிள் ரெண்டுக்குமே என்ன கேல்குலேட் ஆகலை, டேக்ஸ் கேல்குலேட் ஆகலை. தென் பைக் கம்ப்யூட்டர் சைக்கிள் இது மூணுக்குமே டேக்ஸ் கேல்குலேட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 81,650 rupees. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேக்ஸ் அனாலிசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே.